வணக்கம் நேர்களே. இன்றைக்கி நம்ம தமிழ் ரிவ்யூஸில் பார்க்க போகிறது நிண்டெண்டோ ஸ்விட்ச். இது அக்டோபர் 2021 லான்ச் பண்ணது OLED மாடல். இப்போ பாக்ஸோட கண்டென்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மொத்தம் 8 இருக்குது. நிண்டெண்டோ ஸ்விட்சோட OLED டிஸ்பிளே, லெஃப்ட் ஜாய்கான், ரைட் ஜாய்கான், ஜாய்கானோட ஸ்ட்ராப்ஸ், ஹை ஸ்பீட் HDMI கேபிள், நிண்டெண்டோ ஸ்விட்சோட டாக், ஜாய்கானோட grip அண்ட் AC அடாப்டர் சார்ஜ் பண்ணுறதுக்கு. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சீல் எதுவுமே இல்லை. ஈஸியாக யார் வேணாலும் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஏசி சார்ஜரை ப்ளக் பண்ணி எப்படி சார்ஜ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸில் இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையும் அன்பாக்ஸ் பண்ணலாம். இப்போ லெஃப்ட் ஜாய்கானை கவர்லேருந்து எடுக்கிறோம். அடுத்ததாக ரைட் ஜாய்கான். OLED மாடல்ன்றதுனால ஒயிட் ஜாய்கான்ஸ் தான் டிஃபால்ட்டாக வரும். அடுத்ததாக OLED நிண்டெண்டோ கன்சோலை பிரிக்கலாம். பிரித்தப்புறம் பார்த்தீங்கன்னா USB Type-C ஸ்லாட் தெரியும். அப்படியே கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா ரைட் ஜாய்கான் இன்சர்ட் பண்ணுற இடம், இந்த பக்கமாக லெஃப்ட் ஜாய்கான் இன்சர்ட் பண்ணுற இடம். டாப் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸபிள் பார்ட்ஸ் இருக்குது. பவர் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன், SD கார்டு ஸ்லாட் கேம் போடுறதுக்கு, ஸ்பீக்கரோட ஸ்லாட்ஸ், அப்புறமா ஹெட்ஃபோன் ஜாக் 3.5 mm. பேக் சைட் மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த பின் பக்கம் இருக்கக்கூடிய ஹிஞ்சு தான். பழைய மாடலில் சின்ன ஹிஞ்சாக இருக்கும், இப்போ ஃபுல் லென்த்துக்கு ஹிஞ்ச் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உள்ள மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. மெமரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக க்ளோஸ் பண்ண முடியும். கன்சோல் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல பில்ட் குவாலிட்டி, நல்ல மெட்டீரியல்ஸ் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் புதுசாக OLED மாடல் 7 inch டிஸ்பிளே, நல்ல பெருசாக நல்ல பிரைட்டாகவும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்லிப் இருக்குள்ள, அது ஹெல்த் அண்ட் சேஃப்டி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்சோலோட AC அடாப்டர். போன ஜென்ரேஷன்லேருந்து இதில் சேஞ்சே இல்லை. இதுவும் இன்னும் USB Type-Cயில் தான் இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் HDMI to HDMI கேபிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாக்ஸில் இருக்கக்கூடிய ஜாய்கானோட grip. நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்கில் இருக்குது. இந்த கிரிப்பில் பேட்ரி இன்பில்ட்டாக இருக்காது. அது எக்ஸ்டர்னல் ஆக்சஸரியாக நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கணும். அடுத்து பாக்ஸில் இருக்கிறது இண்டிவிஜுவல் ஜாய்கானோட கிரிப் செட். அடுத்தபடியாக ஜாய்கான் கண்ட்ரோலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்ல பில்ட் குவாலிட்டி, நல்ல பட்டன்ஸ், நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஒரே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. ஸோ பெரிய கை இருக்கவங்களுக்கு இது தனியாக வச்சு விளையாடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ 2 ஜாய்கானையும் ஜாய்கான் கிரிப்பில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்விட்சோட டாக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கன்சோலோட டாக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் தான் இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட்ஸ் இருக்குது. நம்ம கன்சோலை டாக் பண்ணுறப்ப சார்ஜ் பண்ணக்கூடிய இடத்த பார்க்கலாம். நம்ம டாக்கிங் ஸ்டேஷனோட பின்பக்கம் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். AC அடாப்டரோட போர்ட் இருக்கும், HDMIயோட அவுட்புட் இருக்கும், அண்ட் லேன் கேபிள் சொருகக்கூடிய ப்ரொவிஷன் இருக்கும். அதுதான் மிகப்பெரிய சேஞ்ச் இந்த மாடலில். நீங்கள் டைரெக்டாக லேன் கேபிள் சொருகி ஹை ஸ்பீட் கனெக்டிவிட்டியில் கேம்ஸ் ஆடலாம். நியான் கிரீன் அண்ட் நியான் பிங்க் ஸ்பேர் ஜாய்கான்ஸ்.
இப்போ இந்த நியான் ஜாய்கான்ஸை அன்ராப் பண்ணி பார்க்கலாம். இப்போ இண்டிபெண்டன்ட் ஜாய்கானை எப்படி அதை அட்டாச்மெண்ட்டில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக நெட்டண்டோ ஸ்விட்சோட ப்ரொடெக்டிவ் கேஸ் எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடிஷ்னல் ஆக்சசரியாக ஜாய்கான் சார்ஜிங் கிரிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குயிக்காக நியான் கண்ட்ரோலர்ஸை ஜாய்கான் பேட்டரி கிரிப்பில் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஸ்விட்ச் ஓலெடை எப்படி ஹேண்ட் ஹெல்ட் மோடில் விளையாடுறது அண்ட் எப்படி ஃபீல் ஆகுதுன்னு ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் குயிக் டெமோவாக டாக்கில் சொருவி டிவியில் விளையாடினா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் ரிவ்யூஸ்லேருந்து வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.